வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 22 ஆகஸ்ட் மாலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது நினா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 77,540.83 3 PTS உயர்ந்தது. அதிக லாபம். பவர் கிரிட் 2.87 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம். மாருதி 1.77 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 24,252.08 விழுக்காடு ஆக உள்ளது. 0.08 விழுக்காடு உயர்ந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. வலுவான தேவையால் தங்கம் விலை ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,624.10 ஆக உயர்ந்தது. தங்கம் விலை ஒரு ட்ராய் அவுன்ஸிற்கு $4,624.10 ஆக உயர்ந்து முடிவடைந்தது. இது ஜூன் மாத குறைந்தபட்ச அளவிலிருந்து 17 விழுக்காடு அதிகமாகும். வெள்ளியும் 0.76 விழுக்காடு உயர்ந்து ஒரு ட்ராய் அவுன்ஸிற்கு $69.47 ஆக நிறைவடைந்தது. வார இறுதி வர்த்தகத்தில் சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி 50 மாற்றமின்றி நிறைவடைந்தன. சென்செக்ஸ் 77,540.83 குறியீட்டு புள்ளிகளாக மாற்றமின்றி நிறைவடைந்தது. நிஃப்டி 50 சற்று உயர்ந்து 24,252 குறியீட்டு புள்ளிகளாக முடிவடைந்தது. நிஃப்டி பேங்க் 0.46 விழுக்காடு உயர்ந்து 57,761.95 குறியீட்டு புள்ளிகளாக நிலைபெற்றது. ரிசர்வ் வங்கியின் அந்நிய செலாவணி ஸ்வாப் திட்டத்தில் $72.85 பில்லியன் முதலீடு. இந்திய ரிசர்வ் வங்கியின் அந்நிய செலாவணி ஸ்வாப் வசதி ஆகஸ்ட் 21 நிலவரப்படி $72.85 பில்லியன் முதலீடுகளை ஈர்த்துள்ளது. இதில் FCNR பி வைப்புத் தொகை கிட்டத்தட்ட 90 விழுக்காடு பங்களிப்புடன் $65.40 பில்லியனாக உள்ளது. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ரிசர்வ் வங்கியின் கணிப்பை மிஞ்சி 7% எட்டலாம். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மத்திய வங்கியின் கணிப்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்று ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநர் பூனம் குப்தா தெரிவித்துள்ளார். முக்கிய குறிகாட்டிகள் மேம்படுவதால் 7 விழுக்காடு வளர்ச்சி சாத்தியம் என்று அவர் குறிப்பிட்டார். நில எல்லை விதிமுறை தளர்வின் கீழ் $4,896 கோடி நேரடி முதலீட்டிற்கு இந்தியா ஒப்புதல். நில எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் நாடுகளுக்கான தளர்வான விதிமுறைகளின் கீழ் ஆகஸ்ட் 20 நிலவரப்படி $4,895.65 கோடி மதிப்பிலான நேரடி வெளிநாட்டு முதலீட்டு திட்டங்களுக்கு இந்தியா ஒப்புதல் அளித்துள்ளது. ஃப்ரீடம் ஆயில்ஸ் தயாரிப்பு நிறுவனமான ஜெமினி எடிபிள்ஸ் IPO விற்கான ஆவணங்களை தாக்கல் செய்தது. ஜெமினி எடிபிள்ஸ் மற்றும் ஃபேட்ச் இந்தியா நிறுவனம் தனது ஆரம்ப பொது பங்கீட்டை IPO வெளியிட செபியிடம் வரைவு ஆவணங்களை தாக்கல் செய்துள்ளது. சாம்பியோடெக் பார்முலா போன்ற பிற வரவிருக்கும் IPO-க்களும் சாம்பல் சந்தையில் செயல்பாட்டை காண்கின்றன. விளம்பரம்தாரர் குழுமத்திற்கு 20.94 கோடி மாற்றத்தக்க வாரண்டுகளை வழங்கியது GE என்டர்டெயின்மெண்ட். GE என்டர்டெயின்மெண்ட் என்டர்பிரைசஸ் நிறுவனம் விளம்பரதாரர் குழுமத்தைச் சேர்ந்த சன்பிரைட் மொரிஷியஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறுவனத்திற்கு 20.94 கோடி மாற்றத்தக்க வாரண்டுகளை வழங்கியுள்ளது. விளம்பரம்தாரர் குழுமத்திற்கு 20.94 கோடி மாற்றத்தக்க வாரண்டுகளை வழங்கியது GE என்டர்டெயின்மெண்ட். இந்த நடவடிக்கை மூலதனத்தை திரட்டுவதையும் விளம்பரதாரரின் பங்குகளை வலுப்படுத்துவதையும் நோக்கமாகக் கொண்டுள்ளது. அமெரிக்காவின் கட்டண அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் இந்திய வெளியுறவு அமைச்சர் ரஷ்யா பயணம். இருதரப்பு கூட்டத்திற்கு தலைமை தாங்குவதற்காக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார். அமெரிக்காவின் வர்த்தக பதற்றங்கள் மற்றும் கட்டண அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் இந்த பயணம் அமைகிறது. செப்டம்பர் முதல் சர்வதேச விமான பயணிகளுக்கு காகித போர்டிங் பாஸ் தேவையில்லை. செப்டம்பர் 1 முதல் இந்தியாவில் இருந்து செல்லும் சர்வதேச பயணிகள் மின் போர்டிங் பாஸ்களை பயன்படுத்தலாம். இந்த டிஜிட்டல் முயற்சி விமான நிலையங்களில் குடியேற்ற அனுமதியை எளிதாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $87.06 ஆக உயர்ந்து நிறைவடைந்தது. கச்சா எண்ணெய் விலை சமீபத்திய வர்த்தகத்தில் 0.69 விழுக்காடு உயர்ந்து ஒரு பேரலுக்கு $87.06 ஆக நிறைவடைந்தது. உலகளாவிய விநியோக காரணிகளுக்கு மத்தியில் கடந்த வாரத்தில் சந்தை நிலையான ஆதாயங்களை காட்டியது. தங்கம் $4,624.10 0.72 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் $1,42,287 ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0.72 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,590.90 தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $69.47 0.76 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாகச் சமம் $2,138 ஒரு 10 கிராம்.
வெள்ளி விலை 0.76 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $68.94 இலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $87.06 0.69 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 0.69 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $86.46 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. $95.71 0.02 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 2 பைசா விழுக்காடு பலவீனமானது. முந்தைய முடிவு $90.69 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் IT மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. LPG சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள். சென்னை $957.50, $2,906. பெங்களூரு $944.50, $2,821. ஹைதராபாத் $994, $2,985. ஆந்திர பிரதேசம் $966.50, $2,921.50. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.